ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி ஒரு தனி மனுஷனோட பொருளாதார வளர்ச்சியையும் நிச்சயமா அதிகரிக்கும். ஆனா நாம ஏன் அதை ஃபீல் பண்றது இல்ல? 2010 உலக அளவுல 9வது இடத்துல இருந்த இந்தியாவோட ஜிடிபி, அதாவது பொருளாதார வளர்ச்சி 2019 5வது இடத்துல இருந்த யூகேவை பீட் பண்ணி இப்ப 2025 ஜப்பானையும் பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா அண்ட் சைனாக்கு அடுத்ததா 3வது இடத்துல இருக்கு. இப்படி ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிய ராக்கெட் ஸ்பீட்ல மேல ஏத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுதான். ஆனா இந்த விஷயம் பொதுமக்கள் கிட்ட போறப்ப நாட்டோட பொருளாதாரம் முன்னேறினா நமக்கு என்ன பெருசா மாறிட போகுதுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜிடிபினா என்னன்னு நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்ப ஒரு நாட்டோட விவசாயத்துல இருந்து 100 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தொழிற்சாலைகள், அதாவது கார், டிவி அண்ட் சிமெண்ட் மாதிரியான ஃபேக்டரிஸ்ல இருந்து ஒரு 200 ரூபாய், அண்ட் பேங்க், ஐடி, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இந்த மாதிரியான சர்வீஸ் செக்டரோட வருமானம் 300 ரூபாய். இப்ப இந்த மூணையும் கூட்டுறப்ப நமக்கு கிடைக்கிற இந்த 600 ரூபாய் தான் ஜிடிபின்னு சொல்றோம். இத ஒரு நாட்டுக்குன்னு பாக்குறப்ப அது லட்ச கோடி ரூபாயில வரும். இது பிபிபி பேஸ் ஜிடிபி, அதாவது இந்தியாக்குள்ளேயே உற்பத்தியாகிற பொருட்களோட வருமானத்தை இது குறிக்குது. இதுவே நாமினல் பேஸ் ஜிடிபின்றது ஒவ்வொரு நாட்டோட வருமான பணத்தையும் டாலர்ல மாத்தி எல்லா நாடுகளோடையும் கம்பேர் பண்ணி எந்த நாடு அதிக ஜிடிபில இருக்குன்னு பாப்பாங்க. இதுல இந்தியா 2025 எடுத்த IMF டேட்டா படி 4வது இடத்துல இருக்கு. இப்படி IMF, வேர்ல்ட் பேங்க், UN மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டோட உற்பத்தி, விலையேற்றம், பண மதிப்புன்னு இதை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் இந்த குளோபல் ஜிடிபி ரேங்கிங்கை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, இப்ப நான் சொன்ன இந்த விவசாயம், தொழிற்சாலைகளோட வருமானம் எப்படி ஒரு நாட்டோட வருமானமா மாறுது?